சிறகடிக்க ஆசையில் ரோஹிணி மனோஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மனோஜ் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு. கனகாவுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் நடந்ததுனால கனகாவோட வீட்டில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மனோஜுக்கு கொடுக்குறாங்க. உடனே மனோஜ் ரோஹிணிக்கு கால் பண்ணி நாளைக்கு ஷோரூமுக்கு வந்து வாங்கிட்டு போயிருந்த 5 லட்சத்தை அது மட்டும் இல்லை வந்து கையெழுத்து போட்டுரு டிவோர்ஸ் பேப்பர்லன்னு சொல்லிடுவாரு. அழுதுட்டு இருக்கும் போது ரோஹிணி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறமா தான் ரோஹிணிக்கு தெரியுது அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம். இத்தனை நாள் மனோஜ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக ஷோரூமுக்கு போறாங்க. அங்க என்னடானா கனகா மனோஜை பார்த்து ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி எதுக்கு அந்த பொண்ணு உன்னை ஹஸ்பண்ட்னு கூப்பிடுறான்னு கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் இந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ரோஹிணி அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த மனோஜ் கிட்ட சொன்னோன்னா மனோஜ் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னெலாம் மனோஜ் சொன்ன உடனே ரோஹிணி கேட்குறாங்க, இப்போ சொல்லு மனோஜ், அந்த பொண்ணு எதுக்கு உன்னை வந்து ஹஸ்பண்ட்னு கூப்பிடுறா அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. 5 லட்சத்துக்காக தான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னுலாம் சொல்றாரு. ரோஹிணி உடனே கோவத்தில் மனோஜை அடிச்சிடுறாங்க. ரோஹிணி சொல்றாங்க, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மனோஜ். இன்னும் நம்ம 2 பேத்துக்கும் டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் வேற பண்ணியிருக்கிற. அதுவும் எதுக்கு அந்த 5 லட்சம் ரூபாய்க்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிற. இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிப்ப மனோஜ்னு திட்டிட்டு போயிடுறாங்க ரோஹிணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மனோஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மனோஜுக்கும் எனக்கும் இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால மனோஜை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. விஜயாவுக்கு அண்ணாமலைக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது அந்த 5 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயம். ரோஹிணி மனோஜை பார்த்த உடனே நீ கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தாதான் நீ சரிப்பட்டு வருவ மனோஜ், உனக்கு அறிவுங்கிறதே இல்லை, கொஞ்ச நாளைக்கு நீ ஜெயிலே இருன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரோஹிணி பண்ண சரியா தப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.